சென்னை தண்டையார்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், என்ன காரணத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? என்ன கள்ள தகவல்? பிரியதர்ஷினி, குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சியின் கீழ் இருக்கக்கூடிய 7, 8, 4 ஆகிய மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 3 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் இன்று பெரம்பூரில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இதையடுத்து பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த சூழலில்தான் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய 8வது மண்டல அலுவலகத்திற்கு வந்த தூய்மை பணியாளர்கள், அதாவது ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த மண்டல அலுவலகத்தின் உள்ளே வந்து தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதே போல மாநகராட்சி அலுவலகத்தில் சங்கத்திற்கு அலுவலகம் ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு பெரம்பூர் பகுதியில் இருந்த போலீசார் இங்கு விரைந்து வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் வெளியே செல்ல மறுத்த காரணத்தால் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்து வாகனங்களில் ஏற்றினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. போலீசார் அங்கு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ளே இருந்த ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களையும் வெளியே குண்டுகட்டாக தூக்கி சென்று வாகனங்களை ஏற்றி கைது செய்து அப்புறப்படுத்தும் பணி சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்றது. இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. பிரியதர்ஷினி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.